நான் இன்னைக்கு மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு சொல்லுகிறேன். உங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்பாக நீங்க எந்த தேவையோடு இருக்கிறீங்களோ அது உங்கள் ஜீவன் அல்ல என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆனா இன்னைக்கு சொத்து இல்லைன்னு கொலை பண்றாங்களா? குடும்பத்துல தனக்கு தேவையானதை தரலன்னு தற்கொலை பண்ணி சாகுறாங்களா? நடக்குதா நடக்கலையா? கூட பிறந்த சகோதரனையே எதிர்த்து கொலை செய்கிறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சொத்து தான், அந்த வீடு தான், அந்த ஐஸ்வர்யம் தான், அந்த பணம் தான் தங்களுக்கு ஜீவன் என்று. அப்படிப்பட்டவர்கள் மெய்யான விடுதலை பெற்றவர்கள் அல்ல. ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்துட்டு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று தண்ணீர்ல மூழ்கி, நல்லா சொல்றது